இன்னைக்கு டிஸ்கஷன் நேற்று ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம், பப்ளிக் கிளாஸ் பேங்க்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். அதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டீங்க கரெக்டாக. இதில் மேனேஜர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஓப்பன் அக்கௌண்ட்னு ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க. அந்த ஆப்ஜெக்டை வச்சு டெபாசிட்னு ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க. பொதுவாகவே நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் ஆப்ஜெக்ட், திரும்பவும் அதே டிஸ்கஷன் தான். வாட் இஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதில் ஒரு டெஃபினிஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டா? கரெக்ட். அப்போது இப்போ நம்ம படிக்க வேண்டியது, இப்போ ஸ்டேட்ஸ்னால் என்ன, அதை நான் எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு கன்வே பண்ணுறது. இந்த ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்ங்கிறது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் தான், ஜாவாவில் மட்டும் இல்லை, எல்லா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இதுதான். அப்போ இதை எப்படி பண்ணுறது, இப்போ ஸ்டேட்ஸை நான் சிஸ்டம்க்கு எப்படி கன்வே பண்ணுறது, இதுதான் இப்போ இருக்கிற டிஸ்கஷன். ஸ்டேட்ஸை கன்வே பண்ணும்போது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரெண்டாக பிரிஞ்சிடறாங்க. ஒன்று ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இன்னொன்று டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இதில் ஜாவா எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இதில் ஜாவா எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாகவே சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, சி ஷார்ப், இவங்க எல்லாருமே ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது பைத்தான், ஜாவா. இவங்க ரெண்டு பேருமே டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இதில் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, என்ன முதல்ல ஏன் இவங்களெல்லாம் ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறீங்க, இவங்களெல்லாம் ஏன் டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன நாலேஜ் தேவை அப்படின்னா, இந்த இந்த டேர்ம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். டேட்டா டைப் அப்படிங்கிறது, டேட்டாங்கிறது சிஸ்டம்க்கு நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பாஸ்ட் டு சிஸ்டம், அதுதான் டேட்டா. நீங்கள் டேட்டாவை தான் கொடுக்குறீங்க, அந்த டேட்டாவை என்னென்ன டைப்பெல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற டிஸ்கஷன். டேட்டாவில் நிறைய டைப்ஸாக பிரித்து வச்சுக்கிறாங்க. டேட்டாவை முதல்ல ஏன் நிறைய டைப்ஸாக பிரிக்கணும், அது ஒரு கேள்வி இருக்கு. டேட்டா இப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்ட பேசும்போது, நான் பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னா, ஓ இவர் சொல்கிறதுல பஸ்ஸுங்கிறது இங்கிலீஷ், நான் வந்தேங்கிறது தமிழ், இப்படி பிரித்து நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அப்படிலாம் இல்லை, சொல்கிறத அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிறோம். தமிழ் இங்கிலீஷ்லாம் பிரிச்சுலாம் பார்க்கறது இல்லை. அப்போ சிஸ்டம் மட்டும் ஏன் டேட்டாவை பிரித்து பார்க்குது, அப்படி ஒரு கேள்வி இருக்கு. கரெக்டாக? அப்போ தான் என்னென்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் முன்னாடி நம்ம இந்த கதையெல்லாம் படிச்சிருக்கோம். என்ன கதை படிச்சிருக்கோம்னா, அசம்பிளி முதல்ல சிஸ்டம் பைனரி கோடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அசம்பிளி லாங்குவேஜ் வந்துச்சு. கரெக்டா? அதுக்கப்புறமா ஹை லெவல் லாங்குவேஜஸ் வந்துச்சு. அப்போ அந்த டைம்லலாம் சிஸ்டமோட மெமரியே ரொம்ப கம்மி. அந்த டைம் இல்லை, இப்போதான் வந்து நமக்கு சிஸ்டம்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு. ஒரு ரொம்ப இல்லை, நீங்கள் பிறந்துகிட்டு இருக்கிற டைம்லலாம் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் எல்லாம் 54 kbps தான் இன்டர்நெட்டே. உங்களால் இமேஜினே பண்ண முடியாது. நீங்கள் பேசுகிறது எவ்வளோ எம்பி, 100 மெகாபைட்ஸ், இப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். 80 மெகாபைட்ஸ், 100 மெகாபைட்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கோம். ரியலாகவே பிஎஸ்என்எல் டெலிஃபோன் ஒயர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற சிஸ்டமில் மாட்டிக்கணும். மாட்டிட்டு ரிசல்ட் பார்க்கணும். ரிசல்ட் பார்க்கணும். அந்த டைமில் ஃபோன் எங்கேஜ்டாக இருக்கும். அதாவது ஒரே கனெக்ஷன், ஒன்று இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணணும், இல்லைனா வீட்டில் ஃபோனுக்கு யூஸ் பண்ணணும். அதனால் வீட்டில் இருக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்பலாம் நெட்டு யூஸ் பண்ணாத, ஏதாவது ஃபோன் வந்தால் தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. லேண்ட்லைன் ஃபோன் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருந்துச்சு அந்த டைம்லலாம். சிஸ்டமோட மெமரியே, உங்களோட ஃபோனோட ரேமே 1 GB 2 GB இருக்கும், சிஸ்டமோட மெமரியே 256 MB ரேம் தான் இருக்கும். கம்ப்யூட்டரோட ரேமே அவ்வளோதான் இருக்கும். அப்படிப்பட்ட பீரியடில் தான் ப்ரோக்ராமிங். அதை விட மோசமான பீரியட் இருக்கும்ல, இதுக்கும் கீழே போய் 128 MB ரேம், 128ல் பாதி எவ்வளோங்க, 64 ஆகும், 64 MB ரேம் அப்படிலாம் இருந்திருக்கும்ல. அந்த டைமில் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. 80ஸ்லேயே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா? அப்போ அந்த டைமில் சிஸ்டமோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோ. அப்போ அந்த டைமில் கொடுக்குற ஒவ்வொரு டேட்டாவும் ரொம்ப யோசிச்சு கொடுக்கணும். கூகுள் ஏன் ஹிட் ஆச்சு, google.comங்கிறது ஏன் ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா,
இப்போ யாருனாலும் இன்டர்நெட் இருக்கான்னா டக்குன்னு போய் google.com கொடுத்து பார்க்கறதுக்கான மெயின் ரீசன் லோடிங் டைம் ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். கூகுள் தவிர நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு போனாலும் நிறைய கண்டென்ட் லோட் ஆகும். இப்போ நிறைய வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டான்னு நிறைய லாகின் பேஜஸ் நிறைய வந்துருச்சு. நான் சொல்கிறது சோஷியல் மீடியாவே இல்லாத டைமில். சோஷியல் மீடியாவே இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வெப்சைட்ஸ் இருக்கும், இல்லை கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இருக்கும். அது எல்லாமே லோட் ஆகிறதுக்கு நிறைய நியூஸோட லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். கூகுள் டக்குன்னு லோட் ஆகும். அப்போ இன்டர்நெட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஈஸியான வழி google.com போய் பார்க்குறேன். அது ஒரு ரீசன் கூகுள் ஏன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லை, அதுவும் ஒரு ரீசன். அவ்வளோ ஸ்லோவாக இன்டர்நெட் இருக்கும், அவ்வளோ கம்மியான ரேம் இருக்கும், ஹார்ட்வேர் கன்சம்ஷன்லாம் இருக்கும். அந்த பீரியடில் தான் டேட்டாவை சிஸ்டம்க்கு ஃபீட் பண்ணணும். அப்போ அந்த டைமில் ஃபீட் பண்ணும்போது எவ்வளோ ஃபோக்கஸ்டாக பண்ணியிருப்பாங்கன்னா, நம்பர்னு ஒரு டேட்டா டைப் எடுத்து வச்சுட்டு நான் நம்பரை சிஸ்டமில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா நம்பரையே ஜாவாவில் 4ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. பைட்டுன்னு ஒன்று பிரிச்சிருப்பாங்க, ஷார்ட்னு ஒன்று பிரிச்சிருப்பாங்க, இன்ட் லாங்னு பிரிச்சிருப்பாங்க. நான் சொல்கிறது டெசிமல் பாயிண்ட்ஸ் இல்லாத நம்பர்ஸ். அதாவது என்ன கதை சொல்லுவாங்கன்னா, ஒரு பைட் அப்படிங்கிறது 8 பிட். பிட்டுங்கிறது பைனரி டிஜிட்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். பைனரி டிஜிட்ஸ் என்னலாம் 0வும் 1. கரெக்டா? அப்போ 8 நம்பர் பைனரி டிஜிட்ஸில் 8 பிட்ஸ் வச்சுக்கலாம். அப்போ அதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இதை இப்படி எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 0000000008, இன்னொரு நம்பர் 00000001, இப்படி எழுதிட்டே போவாங்க. நீங்கள் ஸ்கூலில், காலேஜில் கேட் எல்லாம் படிக்கும்போது இல்லை தனியாக பைனரி நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க. இதுதான் பைனரி டிஜிட்ஸ். நம்ம புரியணுங்கிறக்காக ஸ்பேஸோட எழுதுறேன், ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க, இப்படி எழுதுறது. அப்போ பைனரி டிஜிட்ஸ்னா 8 பிட்டு. 8 பிட்டுனா எப்படிங்க? பிட்டுங்கிறது பைனரியில், கரெக்டா? அப்போ அந்த மாதிரியான டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, 8 பிட்டுங்கிறது 2^8. ஏன்னா பிட்டுங்கிறது பைனரி தான். பைனரியில் தான் பேஸ் 2. அப்போ பேஸ் 2னா 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2. இப்போ இதில் ஒரு 4 இதில் ஒரு 4 16 256 நம்பர், 256 நம்பர்ஸ் நீங்கள் ஒரு பைட்டில் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு பைட்டுங்கிறது 256 நம்பர்ஸ். அப்போ 256 நம்பர்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுறது? 1லேருந்து 255 1லேருந்து 255 இல்லை 0லேருந்து 256 அப்படின்னு கேட்டால் 2ஆக பிரிச்சிருவோம். 256 2ஆக பிரிச்சிட்டிங்கன்னா 128. அப்போ -128லேருந்து -1 வரைக்கும் ஒரு பாதி போயிடும். அதுக்கப்புறமா 0, அப்போ 129 நம்பர்ஸ் போச்சு. அதுக்கப்புறமா 1லேருந்து 127 வரைக்கும். அப்போ ஒரு பைட் டேட்டா, ஒரு பைட்டில் எவ்வளோ ஸ்டோர் பண்ணலான்னா, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த -128லேருந்து +127 வரைக்கும் பண்ணலாம். இது புரியுதா? பைட்டில் நம்பர் வந்து இப்படி ஸ்டோர் பண்ணலாம். இது பைட்டுக்கு. உங்களோட இமேஜினேஷனுக்கு சொல்கிறேன் எவ்வளோ தூரம் யோசிச்சிருக்காங்கன்னு. நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆடியோ ஃபைல், ஏதாவது ஒரு சினிமா சாங் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, நார்மலாக ஒரு ஆடியோ ஃபைல் MP3 ஃபைல் இருக்குல்ல, ஒரு 5 MB இருக்கும். நார்மலாக 4 to 5 MBs இருக்கும். 5 MBங்கிறது 5000 கிலோபைட்ஸ். 5000 கிலோபைட்ஸுங்கிறது 5000, 50000, 5 லட்சம், 50 லட்சம் பைட்ஸ். அதாவது ஒரு சாங் ஸ்டோர் பண்ணுற இடத்துல 50 லட்சம் நம்பர் ஸ்டோர் பண்ணலாம். 10,000, 5 லட்சம் கரெக்டாக தானே எழுதியிருக்கேன்? 0 கரெக்டாக தான் போட்டிருக்கேன், நம்பர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னான்னு பார்த்துக்கோங்க. 50 lakhs தானே? அதாவது ஒரு சினிமா பாட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுற இடத்துல பைட் ஸ்டோரேஜில் 50 லட்சம் நம்பர் ஸ்டோர் பண்ணலாம். அப்போ எந்த அளவு ப்ரோக்ராமிங்கில் அவங்க மெமரி ஸ்பேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோ. இது நம்பர்ஸ் ஒரு பைட்டுக்கு. இதுக்கு அடுத்து அவங்க வச்சிருக்கிற கேட்டகரி என்னன்னா ஷார்ட். ஷார்ட்டுங்கிறது ஷார்ட் இன்டீஜர் அப்படிங்கிறதோட சுருக்கம். அதாவது இன்டீஜருங்கிறது 4 பைட்ஸ், ஷார்ட் இன்டீஜருங்கிறது 2 பைட்ஸ். அப்போ 2 பைட்டை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? 2 பைட்டுங்கிறது, ஒரு பைட்டுங்கிறது 2^8, ஒரு பைட்டுங்கிறது 8 பிட், 2^8. 2 பைட்னா 2^8 × 2^8. 2^8ஓட வேல்யூ தான் 256. அப்போ இன்டூ 256.
இது ஏதோ ஒரு வேல்யூ வரும் 65 536 ஏதோ ஒரு நம்பர் வரும். இதுதான் 2 பைட், அதாவது ஷார்ட். ஷார்ட்னு ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணீங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ இவ்வளோ பெருசில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது? இதே கதை 65 536 ரெண்டாக டிவைட் பண்ணுங்கள். ஒரு அரௌண்ட் 37,250 வருமா? இது ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா 37,000. 65,000 ரெண்டாக டிவைட் பண்ணால் 37 ஏதாவது 720 700 வச்சுக்கோங்களேன். மைனஸில் ஒரு 37,700, ப்ளஸில் ஒரு 37,700. புரியுதா? ஷார்ட்டுங்கிறது 2 பைட்டில் எந்த ரேஞ்ச் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது ஷார்ட் இன்டீஜர். ஆக்சுவலாக இன்ட் அப்படிங்கிறது 4 பைட். பை டிஃபால்ட் ஜாவாவில் நீங்கள் ஒரு நம்பரை கொடுத்தீங்கன்னா அது இன்டீஜராக தான் எடுத்துக்கும். பை டிஃபால்ட் ஒரு நம்பரை கொடுத்தீங்கன்னா அதை இன்டீஜராக எடுக்கும். 4 பைட்டுங்கிறது 256 இன்ட்டு 256 இன்ட்டு 256 இன்ட்டு 256 எவ்வளோன்னு தெரியல, கால்குலேட்டரில் போட்டு பார்ப்போம். 256 இன்ட்டு 256 65536 இன்ட்டு 65536 429,49,67,296. இவ்வளோ பெரிய நம்பரை இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணலாம். திரும்ப இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ப்ளஸில் இவ்வளோ நம்பர், மைனஸில் இவ்வளோ நம்பர். அப்போ 214 கோடி வரைக்கும் நீங்கள் இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு ஐடியாவுக்கு எத்தனை டிஜிட் இது? இன்டீஜர் எத்தனை டிஜிட்ஸ்னு சொல்கிறாங்க? 10 டிஜிட்ஸ். அப்போ நம்ம மொபைல் நம்பரை இன்டீஜரில் ஸ்டோர் பண்ண முடியுமா? மொபைல் நம்பரை ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்கள் 10 டிஜிட்ஸ்ங்கிறதுனால தானே ஸ்டோர் பண்ணலான்னு சொல்கிறீங்க. 10 டிஜிட்ஸில் எவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும்? 214 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். உங்கள் மொபைல் நம்பர் 214 ஸ்டார்ட் ஆகும், 9ல் 8ல் 7ல் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? இது இன்டீஜர். அப்போ மொபைல் நம்பரை நான் எதில் ஸ்டோர் பண்ணுறது? இதுக்கு அடுத்தது லாங் இன்டீஜர் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் லாங். இன்டீஜர் 4 பைட்ஸ், அதை பாதி ஆக்கிட்டிங்கன்னா ஷார்ட் இன்டீஜர், அதை டபுள் ஆக்கிட்டிங்கன்னா லாங் இன்டீஜர் 8 பைட்ஸ். இது நம்பர்ஸை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த நம்பர்ஸ்லேயே இன்னொரு நம்பர் ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ், அதாவது டெசிமல் பாயிண்ட்ஸோடு இருக்கிற நம்பர்ஸ் அப்படிங்கிறத டெசிமல் பாயிண்ட்டுங்கிறத ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை இவங்க ஃப்ளோட் டாட்டுக்கு அப்புறமா 31 பாயிண்ட் அப்படின்னு பாயிண்ட் வைக்கிறீங்கல்ல, அதுக்கப்புறமா சின்ன நம்பர் கொடுத்தீங்கன்னா அதோட இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, 10^32 10^60 கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட். இல்லை அதுலேயும் ரொம்ப பெருசாக கொடுக்குறீங்க அப்படின்னா டபுள் ஃப்ளோட், டபுள், சுருக்கமாக டபுள். இப்போ எத்தனை டேட்டா டைப் படிச்சிருக்கோம்? ஆறு. இப்போ 2 படிச்சிருக்கோம்ல, இதை டீட்டெயிலாக படிக்கல, போய் தேடி பார்த்துக்கலாம். இதையும் சேர்த்தா 6. இன்னும் 2 டேட்டா டைப் இருக்கு. இந்த கேரக்டர், அதோட சுருக்கம் கேரக்டருங்கிறது ஆல்ஃபபெட்ஸ், கீபோர்டில் இருக்கிற கீஸ், சுருக்கமாக ஆல்ஃபபெட்ஸ். சிங்கிள் லெட்டர்ஸ் கொடுக்குறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாவாவில் இந்த சிங்கிள் லெட்டர்ஸை சிங்கிள் கோட்ஸில் கொடுப்பாங்க. இப்படி ஏ அப்படின்னு கொடுக்கறது, டி அப்படின்னு கொடுக்கறது. இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, இதோட சேர்ந்து இன்னொன்று பூலியன், கண்டுபிடிச்ச ஒரு பேர் பூலியன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கேரக்டரும் 4 பைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். கேரக்டரும் 4 பைட்ஸ் தான். ஃப்ளோட் 4 பைட், டபுள் 8 பைட். பூலியன் ஒரு பிட்டு, ஒரே ஒரு பிட். ஏன்னா அது மொத்தமாக ட்ரூ இல்லை ஃபால்ஸுங்கிறத மட்டும்தான் சொல்லும்.
இப்போ எத்தனை டேட்டா டைப்ஸ் படிச்சிருக்கோம்? இதுல ஏதாவது கேள்வி சந்தேகம் ஏதாவது இருக்கா? இந்த 8ஐயும் ஜாவால என்ன சொல்லிடுவாங்கன்னா primitive டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எதெல்லாம்? பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், ஹேர், பூலியன். 8ல் 6 கிட்டத்தட்ட நம்பர்ஸ்க்கே போயிடுச்சு. கரெக்டா? அப்போ இந்த 8ஐயும் primitive டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன கேள்வி கேட்கும்? primitive டேட்டா டைப்னா என்ன? இந்த 8 தான் primitive டேட்டா டைப். இப்போ என்ன கேள்வி கேட்கும்? கரெக்டா சொல்லிட்டேனா இல்லையா? கரெக்டா சொல்லிட்டேனா? என்னன்னு சொல்லவே இல்லை. கரெக்டா? primitive டேட்டா டைப்ல இந்த 8 கேட்டகரியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிமிட்டிவ்னா பேசிக் அப்படின்னு அர்த்தம், இல்லை பிரைமரின்னு அர்த்தம். பிரைம் மினிஸ்டர், முக்கியமானவர் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பிரைமரி டேட்டா டைப்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரைமரி டேட்டா டைப்ஸ்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்கனாலே எதுக்கு ரெடி ஆகுறாங்க, இல்லை எதுக்கு நம்மளை ரெடி பண்றாங்க? செகண்டரி டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸோட சைஸை சொல்றாங்க. டேட்டா டைப்ஸ்னு சொல்லி முடிச்சுட்டா இவ்வளோதான் டேட்டா டைப்ஸ்னு படிச்சு முடிச்சிருவோம். டேட்டா டைப்ஸ்ல இதெல்லாம் பிரைமரி டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இவங்க வந்துட்டாங்கனாலே நம்மளை எதுக்கு ரெடி பண்றாங்கன்னா, ரெடியா இருங்க, பின்னாடி செகண்டரி டேட்டா டைப்ஸ்னு ஒன்றுத்துக்கு நாங்கள் வருவோம் அப்படிங்கிறதுக்கு மென்டலி நம்மளை ரெடி பண்ணி வைக்கிறாங்க. பிறகு பார்த்துக்கலாம், தேவைப்படும் போது பார்த்துக்கலாம். இப்போ இதை ஜாவால எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். எதுக்காக டேட்டா டைப்ஸ் படிக்கிறோம்? டேட்டா டைப்ஸ் வந்து சைஸை பத்தி பேசுது, என்ன கேட்டகரிங்கிறத பத்தி பேசுது. இப்போ எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. கேரக்டரும் 4 பைட் சொல்றீங்க, இன்டீஜரும் 4 பைட் சொல்றீங்க. அப்போ நான் இன்டீஜரையும் கேரக்டரையும் இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீஜருக்கு பதிலாக கேரக்டர். கரெக்ட். பாயிண்ட் வந்து என்னன்னா, நம்ம படிச்சுட்டு இருக்கிறதே டேட்டா டைப் தான். டேட்டா என்ன டைப்புங்கிறது தான். அப்போ பிரைமரியான விஷயம் இன்டீஜர்னா நம்பர் தான் ஸ்டோர் பண்ண முடியும், கேரக்டர்னா ஆல்பபெட்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இது பிரைமரி. அடிஷ்னலாக அது ஒன்றத்தோட சைஸ் என்னன்னு சேர்த்து படிக்கிறோம். சைஸை பிரைமரியாக வச்சுட்டு படிக்கல, டைப்ஸை தான் டைப்ஸ் கேட்டகரியை தான் பிரைமரியாக வச்சுட்டு படிக்கிறோம். கரெக்டா? அப்போ இதெல்லாம் ஜாவாவில் இருக்கிற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இதை எதுக்கு படிக்க வந்தோம்? திடீர்னு எதுக்கு இந்த டாபிக் படிச்சுட்டு எங்களுக்கு எங்க தெரியும்? நீ இன்னைக்கு அதான் படிச்சுட்டு வந்திருப்ப போல தெரியுது. அப்படியா? இந்த டைப் இதை எதுக்கு எல்லாரும் எழுதிட்டு இருக்கீங்க, எதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். என்ன சொல்லி இந்த கிளாஸ் ஆரம்பிச்சோம்? கரெக்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தானே. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம், நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட் தான். நான் ஆரம்பிச்சது என்னன்னு கேட்டேன். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல ஆப்ஜெக்ட்டுக்கு 2 இருக்கு. ஒன்று ஸ்டேட் இருக்கு, இன்னொன்று பிஹேவியர் இருக்கு. இப்போ எனக்கு பிஹேவியர் பத்தி கொஞ்சம் ஐடியா இருக்கு, ஸ்டேட்டை பத்தின ஐடியா எதுவுமே இல்லை. அப்போ ஸ்டேட்டை நான் எப்படி ஜாவாவுக்கு கன்வே பண்றது? நான் ஒரு ஆப்ஜெக்டை பத்தி பேசுறேன். இப்போ என்கிட்ட ஒரு மொபைல் ஒன்று இருக்கு, நான் அந்த மொபைலை 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு நான் சொல்லணும். அப்படின்னா இன்டீஜர் ப்ரைஸ் ஈக்குவல்ஸ் டு 10,000 அப்படின்னு நான் சொல்லணும் ஜாவா கிட்ட போய். இந்த மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் 5.5 inches அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஃப்ளோட் ஸ்க்ரீன் சைஸ் ஈக்குவல்ஸ் டு 5.5, ஃப்ளோட்டுக்கு மட்டும் எஃப் சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும். என்னோட இனிஷியல் கே அப்படின்னா நான் இப்படி கேன்னு சேர்த்துக்கணும், கோட்ஸில் கொடுக்கணும். இன்னைக்கு காலையில் மழை பெஞ்சுதா? பூலியன் ரெய்னிங். மழை பெஞ்சதுன்னா ட்ரூன்னு எழுத போகிறோம், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு எழுத. அப்போ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நான் எப்படி சிஸ்டம்க்கு கன்வே பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நான் சிஸ்டம்கிட்ட போய் சொல்லணும்ல. அதை எப்படி போய் நான் போய் சொல்கிறேன்? அதுக்காக தான் இதை படிச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த 4 எழுதியிருக்கோம்ல, இன்டீஜர் ப்ரைஸ், ஃப்ளோட் ஸ்க்ரீன் சைஸ், கேரக்டர் இனிஷியல், பூலியன் ட்ரைனிங்லாம் எழுதியிருக்கோம்ல. இப்போதான் என்ன பேசுவாங்கன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிற வார்த்தையே பேசுவாங்க. டேட்டா டைப் அப்படிங்கிறத தமிழ்ல டேட்டா டைப் அப்படிங்கிறத தரவு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. கொடுக்கறது, நீங்க ஏதோ ஒன்று தர்றீங்க,
சிஸ்டம்க்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க, தர்றீங்கிறதுனால அதுக்கு தரவுன்னு கொடுத்துருப்பாங்க, டைப்பாக வகைன்னு கொடுத்துருப்பாங்க. இதே இதில் ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறத வேரியபிள் அப்படிங்கிறதுக்கு மாறி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மாறி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மாறிட்டே இருக்கும். கரெக்டு தானே? இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருக்கீங்க, நாளைக்கு 20,000 ரூபாய்க்கு வாங்குவீங்க. இன்னைக்கு மழை பெய்யாமல் இருந்திருக்கும், கொஞ்சம் அதை இந்த பக்கம் புஷ் கீழே இடிக்கும். மாறிட்டே இருக்கும்ல. எல்லா நாளுமே பூவியன் ட்ரைனிங் ஃபால்ட்னா கொடுக்க போகிறோமா? அப்படி இல்லை. அதனால இதுக்கு தமிழில் மாறி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் இருக்கிற டேர்மும் நல்லா வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால அது வேரியபிள்னு பேர். அதை தான் ரெஃபர் பண்ணி நீங்கள் கேட்பீங்க. நான் என்னோட ஃபோன் ப்ரைஸ் எவ்வளவுன்னு சொன்னேன் அப்படின்னு தானே கேட்பேன். அப்போ ப்ரைஸுங்கிறது தானே நான் ரெஃபர் பண்ணுறேன். அதனால அதுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு பேர். ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு பேர். ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள் இஸ் பார்ட் ஆஃப் ஐடென்டிஃபையர். இப்போ அடுத்து என்ன கேள்வி கேட்கணும் இதில்? ஐடென்டிஃபையர்னா என்ன? ஐடென்டிஃபையர்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? நீங்கள் உங்களோட கிளாஸுக்கு பேர் வைக்கிறீங்களா? கிளாஸோட நேம் இருக்கா? பேங்க்குன்னு ஒரு பேர் கொடுத்துருக்கீங்களா? அப்போ பேங்க்குங்கிற கிளாஸை ஓப்பன் பண்ணுங்க, அதில் மேனேஜருங்கிற ஆப்ஜெக்டை பாருங்க அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல. அந்த ஆப்ஜெக்டை வச்சு டெபாசிட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க, இல்லை மெத்தடை கால் பண்ணுங்க, இப்படி சொல்கிறீங்கல்ல. அது எல்லாமே ஐடென்டிஃபையர் தான். நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, இன்னொருத்தட்ட ஒரு ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எதெல்லாம் யூஸ், வேரியபிள் நேம், ஆப்ஜெக்ட் நேம் எல்லாமே ஐடென்டிஃபையர்ஸ் தான். அப்போ வாட் இஸ் த ஐடென்டிஃபையர் இன் ஜாவா அப்படின்னு கேட்டால் இப்போ சொல்ல தெரியும். இந்த இடத்துல ஏன் செமிகோலன்? இப்போ இதில் இருக்கிற டிஸ்கஷன்ஸ் இங்கே செமிகோலன் வைக்கிறோம்ல, செமிகோலன்லாம் சியிலேருந்து இவங்க எடுத்துக்கிட்ட பாயிண்ட்ஸ். சி செமிகோலன் வச்சு ஆரம்பிச்சாங்க. சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், அதாவது செமிகோலன் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதை சொல்கிறது தான் செமிகோலன். இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது தான் செமிகோலன். ஸ்டேட்மெண்ட் முடியலைன்னா, செமிகோலன் வைக்கலைன்னா ஸ்டேட்மெண்ட் முடியலைன்னு ஜாவா புரிஞ்சுக்கும். இது எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ரைட் சைடு இருக்கிறது வேல்யூ, லெஃப்ட் சைடு இருக்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள் இல்லை ஐடென்டிஃபையர். கரெக்டா? நடுவில் இருக்கிறது இப்படி சொல்லலாமா? ஆல் ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் ஆர் ஐடென்டிஃபையர்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஆல் ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் ஆர் ஐடென்டிஃபையர்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. கன்ஃபார்மா ட்ரூ? False. All identifiers are reference variables. True or false? ஆப்டிடியூட்லாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல, அதுல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உண்டு இல்ல? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ், செகண்ட் ஒன் ட்ரூ. எல்லார்ட்டையும் கேட்போம், ஜாலியா இருக்கும். எல்லாரையும் பதில் சொல்ல விடுறதா இருக்கிறதுல ஜாலி. நம்ம மட்டும் பதில் சொன்னாதான் திக்கு திக்குன்னு இருக்கும், எங்க தப்பா சொல்லிடுவோமோ அப்படின்லாம். 2 பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸே 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ட்ரூ சொல்லியிருக்காரு, நீங்க அதை ஃபால்ஸ் சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ். சரி, அவரை விட்டுருவோம். அவர் அந்த கேப்ல போயிட்டு வந்தாரு, அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்க பவித்ரா? ரெஃபரன்ஸ் வேரியபிள்ங்கிறது ப்ரைஸ், ஸ்க்ரீன் சைஸ், இனிஷியல், ரெய்னிங், இதுதான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். அதாவது டேட்டா டைப் படிச்சிட்டோமா, டேட்டா டைப்பை வச்சு என்ன பண்றது? எனக்கு இந்த டேட்டா டைப்ல நான் ஒரு கண்டென்ட் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இப்போ ஏஜ்னு எழுதுறேன், இன்டீஜர் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 20ன்னு எழுதுறேன். இதுதான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். இந்த ஏஜ் தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஏன் அதை வேரியபிள்னு சொல்றீங்கன்னா, இந்த வருஷம் 20, அடுத்த வருஷம் 21 மாறுது இல்லை? அதனால இதை இந்த 21ங்கிறத எதை வச்சு ரெஃபர் பண்றோம்னா, ஏஜுங்கிற பேரை வச்சு தான் ரெஃபர் பண்றோம்.
நான் என்னோட ஏஜ்னு என்ன சொன்னேன்? 20ன்னு சொன்னீங்க. இப்போ ஏஜுங்கிறத ரெஃபர் பண்ணுற டேர்ம். ஆனால் அந்த டேர்ம் வந்து ஃபிக்ஸ்டாக இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்டா? அதனால அதுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு பேர். இது புரியுதா? ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா என்னங்கிறது புரியுதா? உங்களோட டேட்டா டைப்புக்கு பக்கத்தில் நீங்கள் கொடுக்குறது ரெஃபரன்ஸ் வேரியபிள். இதான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஐடென்டிஃபையர்னா என்ன பார்த்தோம்னா, ரெஃபரன்ஸ் வேரியபிளும் ஐடென்டிஃபையர் தான். எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? நான் நேற்று பேங்க்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண சொன்னேன்ல, அதில் நீங்கள் மேனேஜர்னு ஒரு அக்கௌண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கல்ல, அதில் டெபாசிட்னு ஒரு மெத்தட் கால் பண்ணீங்கல்ல, இது எல்லாமே ஐடென்டிஃபையர்ஸ். இப்போ ஐடென்டிஃபையர்னா என்ன, ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா என்னங்கிறது கிளியராக புரியுதா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, அவங்க ட்ரூ தான் சொன்னாங்க. இது எல்லாரும் ஃபால்ஸ் சொல்லி அவங்களையும் பயமுறுத்தி விட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ. செகண்ட் ஒன் செகண்ட் ஒன்றும் ட்ரூ தானே? நான் பொதுவாக கேட்கறது இல்லையா? ஏதாவது ஒரு பதில சொல்லி இருக்கிறவங்களை குழப்பி விட்டுரும். ரொம்ப நேரம்லாம் யோசிக்க கூடாது. ஆ சும்மா எங்க எல்லாரும் பதில் சொல்ல போறோம். அப்புறம் என்ன, ஏதாவது ஒன்று அடிச்சு நீங்க என்ன சொல்றீங்க? ரெண்டுமே ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ. ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். எதுக்கு வந்து நாங்கெல்லாம் என்ன ஐடியா வச்சுட்டா சொல்றோம்? நாங்கெல்லாம் தைரியமா சொல்றோம்ல. ஃபால்ஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ், செகண்ட் ஒன் ட்ரூ. 3 ஆன்சர் கிடைச்சிருக்கு. எல்லா ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸுமே ஐடென்டிஃபையர்ஸ் தான், அதில் ஒரு சந்தேகமும் இல்லையா? ஐடென்டிஃபையரில் நிறைய இருக்குன்னு பார்த்துட்டோம். ஒருவேளை இந்த ஸ்க்ரீனில் இல்லைங்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஐடென்டிஃபையர்ஸில் நிறைய இருக்குங்க. கிளாஸ் நேம், வேரியபிள் நேம். ஐடென்டிஃபையரில் இது எல்லாமே கிளாஸ் நேம், வேரியபிள் நேம், மெத்தட் நேம், ஆப்ஜெக்ட் நேம், இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு என்ன பேர் வைக்க போகிறோம்? ஐடென்டிஃபையர்னு பேர் வைக்கிறோம். அப்போ எல்லா ஐடென்டிஃபையருமே வேரியபிள் தானா? இல்லையா? அதில் கிளாஸ் நேம், மெத்தட் நேம்லாம் இருக்கு. எல்லா வேரியபிளும் ஐடென்டிஃபையருக்குள்ள தான். இப்படி பாருங்க, இது வேரியபிள், இது வேரியபிள், இது மெத்தட் நேம், இது மெத்தட் நேம், இது இங்கே ஆப்ஜெக்ட் நேமாக எழுதி வச்சுக்கிறோம். இது ஆப்ஜெக்ட் நேம், இது கிளாஸ் நேம். இவங்க எல்லாரையுமே என்னன்னு சொல்லிடுறோம்? இவங்க எல்லாருமே சேர்ந்து ஐடென்டிஃபையர்ஸ். All reference variables are identifiers. True or false? True. All identifiers are variables. அதை எப்படி சொல்ல முடியும்? ஐடென்டிஃபையர்ல கிளாஸ் நேம் இருக்கலாம், மெத்தட் நேம் இருக்கலாம், ஆப்ஜெக்ட் நேம் இருக்கலாம். எல்லா ஐடென்டிஃபையரையும் வேரியபிள்ஸ்னு சொல்ல முடியாதுல்ல. வேணா எடுத்து வச்சுப்போம். இப்போ ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ்னா என்னன்னு தெரியும், டேட்டா டைப்னா என்னன்னு தெரியும். இப்போ இதில் இன்னொன்று ஒரு விஷயம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு இதில் எழுதுறேன், சரியா? அதாவது பார்த்துக்கோங்க, டேட்டா டைப்ஸ் ஆர் மீனிங்லெஸ் வித்தவுட் ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ். அதாவது நான் இன்டீஜர் int ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 10ன்னு எழுதலாம். int ஈக்குவல்ஸ் டு 10ன்னு எழுதுறதுல மீனிங்கே கிடையாது. கரெக்டா? டேட்டா டைப்ஸ் ஆர் மீனிங்லெஸ் வித்தவுட் ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ். ரெஃபரன்ஸ் வேரியபிள் கட்டாயமாக ஒரு டேட்டா டைப்புக்கு வேணும். ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் can't be used without data types. இதே இதில் இப்போ நான் டைரெக்டாக போய் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 20ன்னு எழுதுனா ஜாவா அக்செப்ட் பண்ணிக்காது. இது இன்டீஜரா, ஃப்ளோட்டா, பைட்டா, ஷார்ட்டா, இப்படி ஜாவா கேட்கும். இதுதான் இப்படி எழுதலாமான்னு கேட்குறேன்.
எழுதக்கூடாது. அதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன டேட்டா டைப்னு சொல்லி தான் ஃபஸ்ட் டைம். செகண்ட் டைம்லாம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் டைம் இப்படி சொல்லி தான் எழுதணும். அது மாதிரி இப்படியும் எழுதக்கூடாது. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஜோடி. டேட்டா டைப்பும் வேரியபிளும் ஒரு ஒன்றாவே தான் போவான். அதுவும் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது டேட்டா டைப் சொல்லி தான் சொல்லணும். ஃபஸ்ட் டைம் சொல்கிறதுக்கு தான் வேரியபிள் டிக்ளரேஷன் பேர். டிக்ளரேஷன்னா தமிழ் என்ன? அறிவிக்கிறது, அவ்வளோதானே. வெளியில் போய் அனௌன்ஸ் பண்ணுறது தானே. அப்போது when we are going to use இப்படி எழுதிக்கலாம். The variable for the first time in our class, it is necessary to provide what type of data it is. And that is data type should be mentioned. வேரியபிள் டிக்ளரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது நான் முதல் தடவை ஏஜ் எழுதுறேன்னா முதல் தடவை ஏஜ் 10 தான் எழுதணும். அதே ப்ரோக்ராமில் 2வது தடவை எழுதும்போது திரும்ப இன்ட்டுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த இடத்துல இன்ட் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 20 நான் மாற்றிக்கலாம். இதுதான் முதல் தடவை நீங்கள் டேட்டா டைப் வேரியபிளை சொல்லும்போது அதோட டேட்டா டைப்போட சேர்த்து தான் சொல்லணும். அதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது புரியுதா? வேரியபிள் டிக்ளரேஷனில் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நான் இப்படி மட்டும் எழுதி வச்சுட்டு பின்னாடி கூட நான் வேல்யூஸை சொல்லலாம். இது வேரியபிள் டிக்ளரேஷன். இது வேல்யூ அசைன்மெண்ட். இந்த ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் இருக்குல்ல, ஈக்குவல்ஸ் டு சிம்பிளை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன பண்ணுவோம்னா assigns the right side value to the left side variable, left side reference line. இதுதான் ஈக்குவல்ஸ் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா வலது பக்கம் இருக்கிற மதிப்பை எடுத்து இப்போ நான் இன்டீஜர் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 20 40 எழுதிட்டேன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜாவா ஒரு இன்டீஜர் பாக்ஸை கிரியேட் பண்ணும். இன்டீஜரோட சைஸ் என்ன படிச்சிருக்கோம்? 4 பைட்ஸ். 4 பைட்ஸில் ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணும். அந்த பாக்ஸுக்கு ஏஜ்னு பேர் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற 20ங்கிற வேல்யூவை ப்ளேஸ் பண்ணுங்க. புரியுதா? அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் ஏஜ்னு திரும்ப கூப்பிட்டீங்கன்னா அது போய் ஏஜுங்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இதுதான் டேட்டா டைப்ஸ், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதை படிக்க ஆரம்பிக்கும் போது ஏன் டேட்டா டைப் படிக்க ஆரம்பிக்கிறோம்? முதல்ல இது வரைக்கும் சொன்னது புரியுதா? இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஏன் டேட்டா டைப்னு ஒன்று படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசிட்டோம்னா டேட்டா டைப்னு ஒன்று வேணும், அதுதான் ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்டேட்ஸ் என்னங்கிறத சொல்லும் அப்படின்னு படித்தோம். கரெக்டா? அப்படி படிச்சுட்டு விட்டுட்டோமா இல்லை அதுக்குள்ள கேட்டகிரிலாம் போயிட்டோமா? ஏதாவது கேட்டகிரி டேட்டா டைப்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கேட்டகிரி படித்தோமா? டேட்டா டைப்ஸை வச்சு இதை இப்படி பிரிக்கலாம் அப்படி ஏதாவது படித்தோமா? டேட்டா டைப்ஸை ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை பிரிக்கலாம்னு பார்த்தோம். டேட்டா டைப்ஸ்க்கு முன்னாடியே டேட்டா டைப்ஸ் டாபிக் ஆரம்பிக்கிறது கரெக்ட். ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு படித்தோமா? C++, C#, ஜாவாலாம் ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எழுதியிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டேட்டா டைப்ஸ் should be given explicitly. வெளிப்படையாக நீங்கள் டேட்டா டைப் என்னங்கிறத சொல்லணும். இப்போ இன்டீஜர் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 10 தான் எழுதணும். சியில், C++ல, C#ல, ஜாவாவில் இது எல்லாத்துலேயும். அதுக்கு தான் ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பேர். இதுக்கு தான் ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பேர். புரியுதா? டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அர்த்தம்னா டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. இப்போ பைத்தானில் போய் நான் இப்படி எழுத வேண்டிய தேவையில்லை. பைத்தானில் இப்படி எழுதினாலே போதும்.
இப்படி எழுதினாலே போதும். ஆனால் நீங்கள் செமிகோலன் வைக்கல, பைத்தானில் செமிகோலன் கிடையாது. இந்த நாளில் தான், இந்த நாலுலேயும் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் தான் செமிகோலன்லாம், பைத்தானில் கிடையாது. ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் பைத்தான்லேயும் இப்படி எழுதினாலே புரிஞ்சுக்கும். இது ஒரு பூலியன்னு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு புரியும், இது ஒரு இன்டீஜர்னு பைத்தானுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் புரியும். அதுதான் டைனமிக்கலி டைப் ப்ரோக்ராமிங். அதாவது டேட்டா டைப் இஸ் இம்ப்ளிசிட். இதை கலாய்க்கு வேற செய்வாங்க. டக் டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பைத்தானுக்கு ஒரு பேர் உண்டு. டக் டைப்பிங். டக் டைப்பிங்னா என்ன? இட்ஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் தி டக் டெஸ்ட். ஒரு வாத்து நடந்து போயிட்டு இருக்கு, எப்படி அதை வாத்துன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். கேள்வியே கொஞ்சம் முக்கியமான கேள்விதான். இந்த கேள்வி இருக்குல்ல, அதுக்கு தான் இவங்க பதில் சொல்றாங்க. இஃப் இட் வாக்ஸ் லைக் எ டக் அண்ட் குவாக்ஸ் லைக் எ டக் தென் இட் மஸ்ட் பி எ டக். அப்படிங்கிறது அர்த்தமே இல்லை. நடந்து போயிட்டு இருக்கிறது வாத்துன்னா வாத்துன்னு சொல்ல வேண்டியதானே. பார்க்கறது வாத்து மாதிரி இருக்கு, அது கத்துறதை பார்த்தா வாத்து மாதிரி இருக்கு, அது நடக்கிறத பார்த்தா வாத்து மாதிரி இருக்கு, அதனால நான் இதை ஒரு வாத்துன்னு முடிவுக்கு வரேன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு டெஃபினிஷன் மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவோ உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் புரிஞ்சுக்குது, நீங்கள் எழுதுகிற கோடெல்லாம் புரிஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்லாம் கொடுக்குது. நியூ கீவேர்டை பார்த்த உடனே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு தெரியுது, கிளாஸ்ன்னு பார்த்த உடனே அது ஒரு டெம்ப்ளேட்டுன்னு தெரியுது, செமிகோலனை மிஸ் பண்ணிட்டப்பா, ஓப்பனிங் பிரேஸை மிஸ் பண்ணிட்டேன், க்ளோசிங் பிரேஸை மிஸ் பண்ணிட்டேன்னு அவ்வளோ எரர் மெசேஜும் உங்களோட சிஸ்டம்க்கு கண்டுபிடிக்க தெரியுது. அப்பேற்பட்ட கம்பைலருக்கு ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 20ன்னு எழுதுறேன், இது இன்டீஜர்னு தெரியாதா? இதை நீங்கள் தான் போய் சொல்லணுமா? ஞாபகம் வச்சுக்கோ, இது ஏன் இது இன்டீஜர்னு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் தான் போய் சொல்லணுமா? என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது பைத்தான் பாயிண்ட் ஆஃப். பைத்தானை வந்து டக் டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைத்தான் இதுக்கு, பைத்தானில் இதெல்லாம் கிண்டலாக பார்ப்பாங்க. இப்படி பைத்தானில் போய் இப்படி டைப் பண்ணிங்கன்னா ஓ ஜாவா ஆளா நீங்கன்னு கேட்பாங்க. எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? ஏஜ் 20ன்னு கொடுத்தாலே தெரியாதா? ட்ரூன்னு கொடுத்தாலே அது பூலியனுங்கிறது தெரியாதா உங்கள் கம்பைலருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதான் டக் டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். டைனமிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஸ்டாட்டிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மேலே வைக்கிற ஒரு பாயிண்ட் இப்படி சொல்கிறது. ஃப்ரீயாக இருந்தால் இதெல்லாம் சும்மா போய் படிச்சுப்பா, நல்லாயிருக்கும். பைத்தான் தானே கொடுத்துருக்காங்க, கோடே பைத்தான் கோடு தான். சிம்பிள் எக்ஸாம்பிள் இன் பைத்தான் 3. இப்போ டேட்டா டைப்ஸ்னால் என்னங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஜாவாவில் இப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ டேட்டா டைப்ஸை ஜாவாவில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ப்ரோக்ராம் எழுதி பார்ப்போமா? நம்ம புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். பப்ளிக் கிளாஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் இப்போ பண்ணுறேன், நீங்கள் இப்போ பண்ண வேண்டாம், நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, சிஸ்டமில் பிறகு பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இப்படி பண்ணுங்கள். இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருவோம். பாருங்கள், இப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. சேவ் பண்ண போகிறேன். டாக்குமெண்ட்ஸில் default players.java அப்படின்னு இதை சேவ் பண்ணிட்டேன். கரெக்டா? இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துட்டு இருக்குல்ல, கரெக்டா? நடந்து டெஸ்ட், கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் பிளேயர் நேம் கேமல் கேஸ் அதான் எழுதியிருந்தாரு, லோயர் கேமல் கேஸ். லோயர் கேமல் கேஸில் பிளேயரோட நேம் எழுதிட்டேன். இன்டீஜர் அவரோட ஸ்கோர், ஃப்ளோட். எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்பீங்களா? ஸ்ட்ரிங்கே படிக்கலையே. கேட்க வேண்டிய கேள்வி முதல்ல ஸ்ட்ரிங்னா என்னன்னு கேட்கணும். கரெக்டா? இப்போதைக்கு அதை விட்டு கமெண்ட் பண்ணி வச்சுக்கோம். அதனால ஒரு பிளேயரை பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோம், அவரோட ஸ்கோர் பற்றி பேசுகிறோம், அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பற்றி பேசுகிறோம், எவ்வளோ பால்ஸ் ஃபேஸ் பண்ணார், எவ்வளோ அடித்தார்,
அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இது நம்ம ஒரு பிளேயரை பற்றி பேசுறது அப்படின்னு வச்சுக்கோம். இதில் இன்னும் நிறைய டவுட் இருக்கு. இதில் வேற ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ எழுதியிருக்கிறதுல யாருக்காவது டவுட் இருக்கா? கரெக்ட். அதுவே ஒரு முக்கியமான டவுட் இல்லை? நேற்று என்ன சொன்னீங்க? மெயின் மெத்தட் தான் உங்கள் மொபைலோட ஸ்க்ரீனை ஆன் பண்ணுறது அப்படின்லாம் கதை சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு அதுக்கு உள்டாவா வெளியில் எழுதிட்டு இருக்கீங்க, உள்ளே எழுத மாட்டேங்கிறீங்க. நான் வெளியில் எழுதலாமா உள்ளே எழுதலாமா, ரெண்டும் சமமா இல்லையா, இல்லை ரெண்டும் வேற வேறையா? இது ஒரு டவுட் இருக்கு. கரெக்டாக இப்போதைக்கு வெளியில் இருக்கட்டும், இது ஏன்னு பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். மெயின் மெத்தடுக்குள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு பிளேயர்ஸில் பிளேயர் 1 அப்படின்னு ஒருத்தரை கொடுப்போம், நியூ பிளேயர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். இதே மாதிரி 2-3 பிளேயர்ஸ் இருக்கலாம்ல. பிளேயர் 2, ஒரு கிளாஸுக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம்ல. இப்படி பண்ணிடுவோம். இப்போ பிளேயர் 1 டாட் ஸ்கோர், இவர் 100 ரன் அடிச்சாருங்க. ஏன் இந்த இடத்துல பிளேயர் 1 டாட் ஸ்கோர் கொடுக்குறோங்கிறது தெரியுதா? ஏன்னா ஸ்கோருங்கிற ஆமாம் இல்லை இல்லை, அது ஓகே. இந்த இடத்துல ஏன் பிளேயர் 1ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தான். இந்த இடத்துல டைரெக்டாகவே ஸ்கோர்னு கொடுக்கக்கூடாதா? பிளேயர் 1 டாட் ஸ்கோர்னு தான் கொடுக்கணுமா? 2 பிளேயர் கரெக்ட், ஃபர்ஸ்ட் பிளேயரோட. அப்போ இந்த இடத்துல பிளேயர் 2 டாட் ஸ்கோர் கொடுத்து அது 18 வச்சுக்கலாமா? பிளேயர் 1 டாட் ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு கொடுத்து ஃப்ளோட் தானே 78.4 எஃப் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆர்டர் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி, ஃபர்ஸ்ட்டை முடிச்சுட்டு செகண்டுக்கு வரேன், எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி ஃப்ளோட்னா கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதை டபுளாக அதை எடுக்கும் ஜாவாவில். கரெக்டு தான். என்ன சொல்லணும்? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. இல்லை கரெக்டு தான். சியோட ஸ்ட்ரக்சர் அது. சியில் இப்படி எஃப் கொடுக்கலன்னா அதை டிஃபால்ட்டாக அதை டபுளாக எடுத்துகிட்டு போகும். நீங்கள் டேட்டா டைப்ஸ் எல்லாம் சியில் இருந்து தான் எடுத்துருக்கேன். ஜாவா இஸ் சிம்பிள்ங்கிறது ஜாவாவோட ஃபீச்சர். ஏன்னா நாங்கள் சியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்தோம், C++லேருந்து எல்லாத்தையும் எடுத்தோங்கிறது. அதனால அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். ஆனால் கரெக்டான கொஸ்டின். மேலே தான் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டோமே, அப்புறம் ஏன் எஃப்னு? இப்படி கொடுத்துருக்கிறது புரியுதா? எழுதியிருக்கிறது புரியுதா? இப்போதான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதுக்காக தான் டேட்டா டைப்ஸ்னு ஒன்று படிக்கிறோம். அப்படிங்கிறது புரியுதா? பிளேயர் 1ஓட ஸ்டேட்டெல்லாம் சொல்கிறேன், பிளேயர் 2ஓட ஸ்டேட்டெல்லாம் சொல்கிறேன். அப்போ தானே உங்களுக்கு அடுத்து யாரை டீமில் எடுக்கிறது, யாரை ட்ராப் பண்ணுறதுங்கிற ஐடியா வரும். புரியுதா? அதாவது இப்போ டெக்னிக்கலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த கோடை எடுத்து வச்சுக்குவோம். இந்த கோடில் டெக்னிக்கலாக என்ன நடந்திருக்கும், இந்த கோடை எடுத்து வைப்போம். இப்படி ஒரு கிளாஸ் நம்ம கிட்ட இருக்கு. கரெக்டா? இப்படி ஒரு கிளாஸ் இருக்கு. என்ன நடந்திருக்கும்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகும். என்ன பேர்ல? லேயர்ஸ் அப்படிங்கிற பேர்ல. இங்க நீங்க 2 ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க, மெயின் மெத்தட் வச்சிருக்கீங்க. இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இங்க ஒரு பிளேயர் 1 அப்படிங்கிற பேர்ல ஒரு பிளேயரும், பிளேயர் 2 அப்படிங்கிற பேர்ல ஒரு பிளேயரும் இருக்காங்க. எத்தனை வேரியபிள்ஸ் இந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணியிருக்கீங்க? ரெஃபரன்ஸ் வேரியபிள் எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம்? இதை யூஸ் பண்ணல, ஸ்ட்ரிங்கை விட்டுட்டோம் போயிட்டோம். கரெக்டா? அப்போ 2 யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பிளேயர் 1ஓட மெமரியில் போய் ஸ்கோர் 100ன்னு ஸ்டோர் ஆகும். இந்த லைன் வந்த உடனே பிளேயர் 2ஓட மெமரியில் போய், இது ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட மெமரியில் போய் 80ன்னு ஸ்டோர் ஆகும். பிளேயர் 1ஓட மெமரியில் போய் ஸ்ட்ரைக் ரேட் 78.4 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். பிளேயர் 2ஓட மெமரியில் போய் ஸ்ட்ரைக் ரேட் 65.0 அப்படின்னு ஸ்டோர் ஆகும்.
நீங்கள் எத்தனை வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க? 2. இன்டர்னலாக எத்தனை தடவை ஸ்டோர் ஆயிருக்கு? 4. ஏன் 4 தடவை ஸ்டோர் ஆயிருக்கு? எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை காப்பீஸ் கிரியேட் ஆகும். இன்னும் நீங்கள் 10 பிளேயர் வச்சுருக்கேன், 11 பிளேயர் வச்சுருக்கேன்னா அத்தனை காப்பீஸ் கிரியேட் ஆகும். அந்தந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு, அதனால தான் ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்னு பார்த்தோம். பாயிண்ட் புரியுதா? அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு மெமரி கிடைச்சிருக்கும்ல, அந்த மெமரியில் இந்த வேல்யூஸ் போய் அசைன் ஆயிருக்கு. அப்போ நான் இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இப்போ நான் கம்ப்யூட்டர் கிட்ட போய் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பிளேயர் 1ஓட ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்டால் 100ன்னு வரும். வருதா பார்ப்போமா? ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போமா? நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக உங்களோட ஃபோல்டருக்கு போகிறீங்க, ரைட் கிளிக் பண்ணுறீங்க, ஓப்பன் இன் டெர்மினல் கொடுக்குறீங்க. கரெக்டு தான். இன்னொரு ஐடியா என்னென்னா டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்கு போகலாம். நீங்கள் யூனிக்ஸ் லேப்லாம் யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஷார்ட் ஃபார்ம், ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்கு போகிறதுக்கு சிடிங்கிறது சேஞ்ச் டைரக்டரி. எந்த ஃபோல்டருக்கு போகணும்? டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்கு போகணும். அதில் எங்கே போகணும்? அதில் B14 ஒரு ஃபோல்டருக்கு போகணும். அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போகுதுங்கிறத இப்படி பார்த்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் வே. லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, யூனிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, பரவாயில்லையே லினக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 4-5 கமாண்ட் சொல்லுங்கன்னா ஏதாவது 1-2 தெரியணும்ல, அதுக்காக சொல்கிறேன். மற்றபடி தெரிஞ்சு தான் ஆகணும் லினக்ஸ்லங்கிறது இல்லை. அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ கம்பைல் பண்ணுறோம். ஜாவாc players.java கம்பைல் ஆயிருச்சுங்கிறது ப்ரூஃப் என்ன? டாட் கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா பிளேயர்ஸ் 100ன்னு அவுட்புட் வந்துருச்சா? இப்போ திரும்ப இங்கே போய் பாருங்க. அப்போ பிளேயர் 2 டாட் ஸ்கோர் கொடுத்தா அவுட்புட் மாறுமா? மாறணுமா? மாறணும். இப்போ 2 பேரோடதையும் நான் கொடுத்து பார்க்கலாமா? உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை கொடுத்து புரியுதா? 2 பேரோடதையுமே நீங்கள் கொடுத்து பார்க்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். 2 பேரோட ஸ்கோரையும் நீங்கள் ஐடியா புரியுதா? வைக்கிறேன் இதெல்லாம். சரி, இப்போ ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து டெசிமல்ல வராதுன்னு நம்ம கன்ஃபார்மா தெரியணும்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணாம அங்கேயும் இன்டிஜரை யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைக் ரேட். ஓகே. ஸ்ட்ரைக் ரேட் வந்து பர்சன்டேஜ். ஓகே. சார் இப்போ ஆக்சுவலா நமக்கு இங்க 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, அதனால நம்ம 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இன்கேஸ் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் லைக் 50 இன்ஸ்டான்சஸ் வேணும்னா அதுக்கும் இதே மெத்தட் தானா இல்ல அதுக்கு வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் இருக்காங்க சார்? சரி, என்ன கேக்குறீங்க? இங்க லைன் நம்பர் 8 and 9ல நம்ம இப்போ 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, அதனால 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆமா. இப்போ இன்கேஸ் நம்ம ரெக்குயர்மெண்ட் வந்து ஓகே நம்ம வந்து 50 இன்ஸ்டான்சஸ் ஆஃப் கிளாஸ் தேவைப்படுது. அப்போ அந்த டைம்ல நம்ம 50 லைன்ஸ் இந்த மாதிரி பிளேயர் 1 ஈக்குவல் டு நியூ பிளேயர் அந்த மாதிரி 1 by 1 50 டைம்ஸ் நம்ம டைப் பண்ணணுமா இல்லை அதுக்கு வேற ஏதாச்சும் மெத்தட் இருக்கும்? நல்ல பாயிண்ட். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. பிளேயர் 1 பிளேயர் 2 2 ஆப்ஜெக்ட் வேணும். ஓகே, நீங்கள் 2 பேர் விளையாடுறீங்க வச்சுட்டீங்க. இப்போ நீங்கள் ஐபிஎல்கான பிளேயர்ஸை லிஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு 8 டீம் 10 டீம் விளையாடுறாங்க. ஒவ்வொரு டீம்லேயும் 15-16 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான டைம்ல இப்படி பிளேயர் 1 பிளேயர் 2 பிளேயர் 3 பிளேயர் 4னு கொடுத்துட்டு இருக்கணுமா? டீம் டிஃபைன்.
அந்த மாதிரியான டைம்ல தான் இன்னும் நம்ம அதை பார்க்கல. அப்போதான் அரே இல்லை கலெக்ஷன் போயிடும். ஓகே. இந்த மாதிரியான இடத்துக்கு தான் அது யூஸ் ஆகும். மல்டிபிள் வேல்யூஸை நான் எப்படி ஸ்டோர். இதில் நான் ஏதாவது திரும்ப சொல்ல வேண்டிய ஏரியாஸ், யாராவது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சொல்றீங்களா? சும்மா உங்களுக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கிறதுல அதாவது ஒரு பாயிண்ட் சொல்றேன். நமக்கு வந்து எப்படின்னா, நம்ம படிச்சுட்டு இருக்கிற சிஸ்டம் எப்படின்னா, நல்லா நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். அப்படி இருக்கிறது கிளாஸ் ரூமே கிடையாது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். ஒரு ட்ரெயினி எல்லா தப்பையும் பண்ணணும், ஒரு ட்ரெயினர் எல்லா தப்பையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா அப்படி ஒரு சிஸ்டம்ல நம்ம இல்லை. அப்போ நான் நேற்று சொல்லி கொடுத்ததுல நீங்க என்ன கவனிச்சீங்க அப்படின்னு கோபப்படுற ஸ்டாஃபை தான் நம்ம பார்த்துருக்கோம். அது ப்ராக்டிக்கலி ஒரு இன்கரெக்ட் வே. தப்பே பண்ணாம ஒருத்தர் கத்துக்கணும்னு எதிர்பார்க்கிறதே தப்பு. நான் என்னோட நேரேஷனை சொல்றேன், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கே சொல்றேன், நீங்க திருத்துங்க அப்படிங்கிறது தானே கரெக்டு. அதனால நீங்க பாதி தான் புரிஞ்சிருக்கு. நான் வந்து யாரெல்லாம் ப்ரையாரிட்டியா பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்றேன். எனக்கு இந்த ஃப்ளோவில் பாதி தான் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறவங்க தான் கரெக்டாக பேசணும். நல்லா புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு என்ன பண்ண போகிறோம்? ட்ரெயினர் சந்தோஷப்பட்டுக்குவார், சூப்பராக சொல்லி கொடுத்து. ஒருத்தருக்கு தான் புரிஞ்சுக்கும். ட்ரெயினர் மனசுக்குள்ளே எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி சந்தோஷப்பட்டுக்குவார். அதை வச்சு என்ன பண்ணுறது? யாருக்கு உங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் grip இல்லையோ, யாருக்கு நம்ம சொன்னால் இப்போவே நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாங்கிற வில்லிங்னஸ் இருக்கோ, நீங்கள் சொல்லுங்க. சார் இதுல ரோ நம்பர் 8 and 9 நம்ம நியூ பிளேஸ் நீங்க டைப் பண்ண உடனே நியூ இஸ் ஹைலைட்டட். ஸோ நார்மலி நியூ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆரஞ்சில் வருது. வை இஸ் தட்? ஸோ ஏன்னா இன்டீஜர்ன்றது நம்ம கொடுக்கும்போது அது கமாண்ட், ஸோ அது ஹைலைட் ஆகுது. நியூன்னும் போது ஏன் highlight? இது எல்லாமே ரிசர்வ்டு வேர்ட்ஸ் தான். பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்ட், இன்ட், ஃப்ளோட், இது எல்லாமே ரிசர்வ்டு வேர்ட்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் மெமரியை எக்ஸ்ட்ராவாக கன்சியூம் பண்ணும் நியூ அப்படிங்கிறதெல்லாம். நியூ அதனால வந்து ரிசர்வ் வேர்டு. ரிசர்வ்டு வேர்ட் நியூ. ஓகே. இங்கே மெத்தட் கால் பண்ணியிருக்கோமா? இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது மெத்தடை கால் பண்ணியிருக்கோமா? எஸ், நோ. ஆ, எந்த லைன் நம்பர்? 10. ஆ, இந்த இடத்துல இது இப்போ நேற்று மெத்தடை கால் பண்ணோம். மேனேஜர் டாட் டெபாசிட் அப்படின்னு நேற்று மெத்தடை கால் பண்ணோம். இன்னைக்கு மெத்தடை கால் பண்ணல, டைரக்டாகவே போய் இவர் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆப்ஜெக்டோட பிஹேவியர் பற்றி நேற்று பேசணும், இன்னைக்கு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை பற்றி பேசணும். என்ன நேற்று கொடுத்தோம், இன்னைக்கு ஏன் கொடுக்கல? டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்துக்கலாம், ஜாவாவில் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த இப்போ நமக்கு அவுட்புட் வருது இல்லை, இந்த இடத்துல ஸ்கோர்னு சேர்ந்து பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். புரியுதா? நல்ல டவுட், 2 டவுட்டுமே. எல்லா டவுட் சில டைம், நிறைய டைமில் நம்ம ஒரு டவுட்டை சில்லி டவுட்டுன்னு நினச்சிப்போம். நம்ம கேட்டு முடிச்சு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா யாராவது ஒருத்தர் வந்து நானே அதை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நம்ம மனசுக்குள்ளேயே அந்த டவுட் ரொம்ப சின்ன டவுட்டுங்கிற ஃபீல் இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் வந்து நானும் அதை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நிறைய நாள் நடக்கும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். இன்னும் இதில் டவுட் இருக்கு, எனக்கு இருக்கு. எனக்கு இதில் இவர் அபு சொன்ன மாதிரி இதை ஏன் மேலே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. இது ஒரு கொஸ்டின் டவுட் இருந்துகிட்டே இருக்கு. நியூங்கிறது ட்ரெயினர் என்ன சொன்னாரு? நியூ கீவேர்டு என்ன பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட்டுக்கான ஸ்பேஸை கொடுக்கும்னு சொன்னாரு. நேற்று வரைக்கும் நியூ கீவேர்டு ஆப்ஜெக்ட்டுக்கான ஸ்பேஸை கொடுக்கும்னு சொல்லும்போது எனக்கு எந்த டவுட்டுமே வரல. இன்னைக்கு டவுட் என்ன வருதுன்னா, இன்டீஜர்னா 4 பைட்டுங்கிறாரு, பைட்டுனா 1 பைட்டுங்கிறாரு, ஷார்ட்னா 2 பைட்டுங்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ மெமரி ஸ்பேஸ்ன்னு அவர் சொல்றாரு. ஆனால் நியூ கீவேர்டு எவ்வளோ மெமரின்னு அவர் சொல்லவே இல்லை. ஓ, நியூ கீவேர்டு அலோகேட்ஸ் மெமரி. how much memory will be allocated for a particular object? இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன ஒரு கேள்வி கரெக்டா? கரெக்டு தானே? நியூ கீவேர்டு எவ்வளோ மெமரி கொடுக்கும் அப்படின்னா எவ்வளோன்னே தெரியாது, யாருக்குமே தெரியாது.
ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மெமரி அப்படிங்கிறது நியூ கீவேர்ட் டைனமிக்காக தான் மெமரியை கொடுக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மெமரி அப்படின்னு கேட்குற கேள்வி எப்படின்னா, ரியல் ரியல் லைஃப்ல ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஒரு பலூன் வாங்கிட்டு வரேன், எவ்வளோ சைஸ் இருக்கும், என் கையிலேயே மடக்கியே கொண்டு வந்துடலாமா? பலூனை ஊதி பெருசாக்கிட்டோம், இப்போ எனக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் வேணும்ல. நீங்க ஆன்லைன்ல எவ்வளோ ஆர்டர் போடுறீங்க, ஃபேனு, பைசைக்கிள் எல்லாம் ஆர்டர் வாங்குறவங்க சின்ன பாக்ஸ்ல கொண்டு வந்து பெரிய ஃபர்னிச்சரையே ஒரு சின்ன பாக்ஸ்ல வந்து இறக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. அதை அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பேஸ் அப்படிங்கிறத எவ்வளவுன்னு ரியல் லைஃப்ல சொல்றது சொல்ல முடியல இல்லை. அதே தான் ப்ரோக்ராமிங் லைஃப்லையும் ஆப்ஜெக்ட்டுக்கான ஸ்பேஸை சொல்ல முடியாது. அது டைனமிக்கா வேணும்னா பெருசாகிக்கும், வேண்டாம்னா ஸ்ட்ரிங்க் ஆகிடும். ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரியவே கிளியர் பண்ணணும்னா கூட பின்னாடி ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன்லாம் படிப்போம். அதில் நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் ஏதாவது வேற ஏதாவது இருக்கா? யாராவது இதை நான் ஃபுல் ஃப்ளோ சொல்றேன் அப்படி யாராவது ட்ரை பண்றீங்களா? சின்ன டவுட் இருக்கு. சொல்லுங்க. இப்போ நம்ம பிளேயர் 1.score 100 கொடுத்துருக்கோம். இப்போ அந்த 100 வேல்யூ நம்ம வேற வேல்யூ சேஞ்ச் பண்ணா அது அப்டேட் ஆயிடும். ஆனா இதுக்கு கீழே இப்போ லைன் நம்பர் 10, இப்போ லைன் நம்பர் 11ல மறுபடியும் பிளேயர் 1.score கொடுத்து வேற ஒரு வேல்யூ கொடுத்தா எந்த வேல்யூ அக்செப்ட் பண்ணும்? பிளேயர் 1ஓட ஸ்கோரை 100ன்னு கொடுத்துட்டேன், திரும்பவும் பிளேயர் 1ஓட ஸ்கோரை 80ன்னு கொடுக்குறேன். எந்த வேல்யூ எடுத்துக்கணும்? ட்ரெயின் 11 மணிக்கு வரும்னு ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, திரும்ப 10 நிமிஷம் லேட்டு 11:10 வரும்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்? லேட்டஸ்டா எதை கொடுக்குறீங்களோ அது. செகண்ட் கொடுக்குற வேல்யூ எடுத்துருச்சு, அது ஓகே. அடுத்த ஆன்சர் என்ன வந்துருச்சு? அது எப்படி? பிளேயர் 2க்கு எந்த வேல்யூமே கொடுக்கல. அப்போ பிளேயர் 2ஓட ஸ்கோர்னு கொடுத்தா 0ன்னு வருது. அது எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியல. வேல்யூ அசைன் பண்ணலன்னா 0ன்னு வருமோ அப்படின்னு இப்போதான் தோணுது. அப்படி வரலாமோ அப்படின்னு தோணுது. கரெக்ட் தானே? அப்போ வேல்யூ அசைன் பண்ணாம ஸ்ட்ரைக் ரேட் கொடுத்தா இந்த 2 லைனையும் கமெண்ட் பண்ணி விட்டுருவோம். பிளேயர் 2 கமெண்ட் பண்ணி ஸ்ட்ரைக் ரேட்டை கமெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ரேட்டை பிரிண்ட் பண்ணா இப்போ 0ன்னா வருமா? 0.0 ஏன் அப்போ 0 வந்துச்சு, இப்போ 0.0 வருது? அப்போ சும்மா என்னோட டவுட்டுக்கு அப்புறம் பூலியன் கொடுத்தா என்ன வரும்? பூலியன் இன்னைக்கு அவர் மேட்ச்ல டீம்ல இருக்காரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியணும் இன்னைக்கு. அதனால டீம்னு ஒரு வேரியபிள் சேர்த்துட்டேன். இப்போ பிளேயர் 2 இல்லை பிளேயர் 1 அப்படின்னு கொடுக்கலாம்ல. பிளேயர் 1 டீம்ல இருக்காரா அப்படின்னு இப்படி தானே பார்க்கணும். கரெக்டா? ஏன் ஃபால்ஸ் வருது, ஏன் 0.0 வருது, ஏன் 0 வருதுங்கிற கொஸ்டின் இருக்கு. ஆனா வருதுங்கிறத அப்சர்வ் பண்ணி வச்சு அந்த அப்சர்வேஷனை என்னன்னு நோட் பண்ணி வைக்கிறது. If any variable is not given with any, not assigned with ன்னு போட்டுக்கலாமா? any value default values are given by the compiler. கரெக்டாக்கா? நம்ம கொடுக்கல. அப்சர்வேஷன்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா, இன்டீஜருக்கு 0 பிரிண்ட் ஆகுது, ஃப்ளோட்டுக்கு 0.0 பிரிண்ட் ஆகுது, பூலியனுக்கு ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகுதுன்னு அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஏன் நடக்குது, இப்படிதான் நடக்குமா, அதெல்லாம் நம்ம இன்னும் படிக்கல. அதாவது கற்றுக்கிறது பாதி பாதியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். பாதி கிளாரிட்டி இருக்கும், பாதியில் டவுட் இருக்கும், பாதி கிளாரிட்டி இருக்கும், பாதியில் டவுட் இருக்கும். அதை நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, வெளியில் சொல்லலைன்னா அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டே வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கட்டும், படிப்போம். அப்போ டேட்டா டைப்ஸை வச்சு வேல்யூஸ் எப்படி அசைன் பண்ணுறது, இந்த வேரியபிள்ஸ்க்கெலாம் மல்டிபிள் காப்பீஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ படிச்சிருக்கோம்.
இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? பிளேயர் 1 டீம்ல இருக்காரா இல்லையா நீங்க சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு மேட்ச்ல ரோஹித் சர்மா இருக்காருன்னு வச்சுக்கோம். அவர் இருக்காரா இல்லையாங்கிறத ஜாவாவுக்கு நீங்க எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லையே. கரெக்ட் தானே? அவரோட ஸ்கோர் கொடுத்துருக்கோம். நான் சொல்றேன், நேற்று ஆடி இருக்காரு, இன்னைக்கு காலில் அடிபட்டுருச்சு, மேட்ச்ல இல்லை, அவருக்கு பதிலாக அவர் சப்ஸ்டிடியூட் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னா இல்லை தானே? கரெக்ட் தானே? இந்த கன்ஃபியூஷன்லாம் கரெக்ட் தான். ஸ்கோர் இருக்கு, அப்போ அவர் டீம்ல இருக்காருங்கிற பாயிண்ட் எல்லாம். ஆனால் அவர் அதாவது என்ன பாயிண்ட்னா, அவர் டீம்ல இருக்காரா இல்லையாங்கிறத நீங்க சொன்னீங்களா ஜாவாவுக்கு? சொல்லல இல்லை, அதனால அது இல்லைன்னு கன்சிடர் பண்ணு. நீங்க சொல்லாத வரைக்கும் அது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா? அப்போ ஆப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம் இன்னைக்கு கிளாஸ். ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுல ஸ்டேட்டை எப்படி சொல்றது அப்படிங்கிற கேள்விக்கு வந்தோம். அப்படி வரும்போது ஸ்டாட்டிக்கலி டைப்டு, டைனமிக்கலி டைப்டு ரெண்டு கேட்டகரி இருக்கு அப்படின்னு படித்தோம். அதுல ஸ்டாட்டிக்கலி டைப்ல தான் ஜாவா வருது அப்படிங்கிறத படித்தோம். அப்போ ஸ்டாட்டிக்கலி டைப்டுனா என்னங்கிற கேள்வி வந்துச்சு. டேட்டா டைப்பை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும், வெளிப்படையாக சொல்லணும். அப்படி சொன்னாதான் அது ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ்னு படித்தோம். இப்போ டேட்டா டைப்னா என்னங்கிற கேள்வி வந்துச்சு. டேட்டா டைப்ங்கிறது கொடுக்குற டேட்டாவை கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஏன் கேட்டகரைஸ் பண்ணுறோம்? நம்பர்னே கொடுக்காம பைட், ஷார்ட், இன்ட்னு ஏன் கொடுக்குறோம்? மெமரியை ரொம்ப எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போதான் என்ன சொன்னேன்னா, ஒரு பாட்டுலேயே நீங்கள் 50 லட்சம் பைட்டை ஸ்டோர் பண்ணலாம். அவ்வளோ ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்காங்க. மெமரியை ரொம்ப எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்காக டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது படித்தோம். அப்போ டேட்டா டைப்புங்கிறது மெமரியோட மட்டும் அசோசியேட் பண்ணிடாதீங்க. டேட்டா டைப்புங்கிறது டேட்டா டைப் தான். டேட்டாவை என்னென்ன டைப், நம்பராக பிரிச்சுக்கலாம், எழுத்தாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான், பூலியனாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இதோட சேர்ந்து எஃபிஷியன்ட் மெமரி மேனேஜ்மெண்ட்டும் டேட்டா டைப்புக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத படித்தோம். அப்போ அப்படி என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத படித்தோம். பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேர், பூலியன், இப்படி 8 டைப்ஸ் இருக்குன்னு படித்தோம். இந்த 8ஐயும் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு ஜாவாவில் சொல்லுவாங்க அப்படின்னு படித்தோம். பைத்தானில் இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டா படிச்சிருக்கோமா? பைத்தானில் அப்படி டேட்டா டைப்ஸ் கிடையாதுலாம் படிச்சிருக்கோமா? அப்படிலாம் மென்ஷன் பண்ண தேவையில்லைன்னு தான் படித்தோம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டேட்டா டைப் தான் மெமரியை எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் தானே அதை வச்சிருப்பாங்க. கரெக்டா? அப்போ பைத்தானில் எத்தனை ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்? இதே தான் அதுக்கான்னு தெரியாது, பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணணும். பைத்தானில் பொதுவாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவ்வளவு வச்சிருக்க மாட்டாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்ட் வச்சுருப்பாங்க, ஃப்ளோட் வச்சுருப்பாங்க, பூலியனை பூல்னு எழுதுவாங்க, அவ்வளோதான். இப்போ கேரக்டர் அது அங்கே கிடையாது. கேரக்டரே கிடையாது. நம்ம நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்னு ஒதுக்கிடுவாங்க. பைட், ஷார்ட், இன்ட், லாங் இருக்குல்ல, 4 சேர்ந்து பைத்தானில் இன்ட் தான். ஃப்ளோட், டபுள் இருக்குல்ல, 2 சேர்ந்து பைத்தானில் ஃப்ளோட் தான். இங்கே பூலியன், அங்கே இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக பூல். இதில் படிக்காத ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா டைப், நான் தெரியாமல் அதை எழுதுனேன், இவங்க கேள்வி கேட்டோன்னே நிறுத்திட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கை தெரிஞ்சோ தெரியாமலோ ஜாவாவில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் ஸ்ட்ரிங்கு நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களா? டைப் பண்ணதே இல்லை அப்படின்னா நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். பண்ணியிருக்கீங்க, மெயின் மெத்தட்லேயே டைப் பண்ணியிருக்கீங்க, என்னன்னு தெரியாது, டைப் பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேட்டா டைப் ஸ்ட்ரிங். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில்? எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிறதுக்கான அர்த்தமே என்னன்னா, ஸ்ட்ரிங்குன்னா வார்த்தைன்னு அர்த்தம். வார்த்தை டபுள் கோட்ஸில் கொடுக்குறது. நீங்கள் எவ்வளோ பெரிய சென்டென்ஸை வேணாலும் ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொண்டு போகலாம். இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, டபுள் கோட்ஸில் ஆரம்பித்து அந்த புக்கோட மொத்த கண்டென்ட்டையும் டபுள் கோட்ஸில் முடிச்சு செமிகோலன் வச்சு விட்டுருலாம். இவ்வளோதான் சைஸ் அப்படின்னு ஸ்ட்ரிங்குக்கு கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா டைப். நீங்கள் உங்கள் பேரையும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஆத்தர் நேம் எழுதுறீங்க, உங்கள் பேர் எழுதுறீங்க, இல்லை புக்கோட ஓனர் நேம் அப்படின்னு நான் இப்போ நீலகண்டன் எழுதுறேன். இப்படி எழுதுறேன்னா இதையும் நான் இதில் வச்சுக்கலாம், அந்த புக்கோட மொத்த கண்டென்ட்டையும் இதில் வச்சுக்கலாம். எவ்வளோ மெமரியை வேணாலும் ஸ்ட்ரிங் எடுத்து
ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கிறது எதுக்குன்னு படிச்சிருக்கோம், எதுக்காவது படிச்சிருக்கோமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக தான் இருக்கணும் அப்படின்னு எதுக்காவது படிச்சிருக்கோமா? கிளாஸுக்கு. அப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது டேட்டா டைப்பாக கிளாஸா அப்படி ஒரு கேள்வி வந்துடுது இல்லை? நான் என்ன பதில் சொல்கிறேன்? 2-3 கேள்வி இருக்கு. ஸ்ட்ரிங்குன்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெரிய பெரிய கண்டென்ட் எல்லாம் சிஸ்டம்க்கு கொடுக்குறது ஸ்ட்ரிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கு, அதனால அது ஒரு கிளாஸா? பாயிண்ட் நம்பர் கொஸ்டின் 1, அது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கிறதுனால அது ஒரு, இப்படி கேட்கறது கரெக்டான உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்கோ. ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸா, ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு டேட்டா டைப். சரி, ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு டேட்டா டைப் மாதிரி தான் இருக்கு அப்படின்னா அதோட சைஸ் என்ன? primitive-ஆ நான் primitive டேட்டா டைப் இருந்துச்சு. நீங்க 8 தானே ப்ரிமிட்டிவ்ல சொன்னீங்க, இப்போ திடீர்னு 9வது ஒன்று சேர்க்குறீங்களே, ப்ரிமிட்டிவ்ல இதை சேர்த்துக்கணுமா வேண்டாம்? இப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், நோட் பண்ணி வச்சுக்கணும் போல. ஸ்ட்ரிங்குங்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல ஒன்று கிடையாது. முக்கியமான ஒரு டேட்டா டைப் அஃபிஷியல் சைட் இருக்குல்ல, நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஜாவா டாக்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அஃபிஷியல் சைட் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம இதில் இருக்கிற கண்டென்ட் இதில் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குமா, இந்த கண்டென்ட்டை எடுத்து போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஜாவா டி பாயிண்ட்லையோ டுட்டோரியல்ஸ் பாயிண்ட்லையோ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லையோ எழுதியிருப்பாங்க. அவ்வளோ. நீங்கள் பிளாக் எழுதுறதும் அவங்க சைட்டில் பிளாக் எழுதுறதும் ஒன்று தான், ரெண்டுக்கும் வித்தியாசம்லாம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இவங்களே நல்லா கொடுத்துருப்பாங்க. அஃபிஷியல் சைட்டை ரீட் பண்ணுறது ஒரு டெவலப்பர் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த அப்டேட்னாலும் அந்த சைட்ஸில் இருக்காது, இங்கே இருக்கும். ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் ஸ்டாட்டிக்கலி டைப்ட். வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியலன்னா வாசிக்காது. எனக்கிட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் சைட்டுக்கு போங்கன்னு சொல்லல, அஃபிஷியல் சைட்டே நல்லா இருக்கும்னு சொல்ல. which means that all variables must first be declared before they can be used. ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ டிக்ளேர் பண்றதுன்னா டேட்டா டைப்பை சொல்லி எழுதுறது. திஸ் இன்வால்வ்ஸ் அப்படின்னா டிக்ளரேஷன் என்னன்னு அவங்களே சொல்றாங்க. திஸ் இன்வால்வ் ஸ்டேட்டிங் தி வேரியபிள்ஸ் டைப் அண்ட் நேம். அது ரெண்டையும் சேர்த்து நீங்க கொடுக்கணும். அப்படி சொல்றது மூலமா இப்போ கியர்னு கொடுத்து 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ கியர்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம், அவங்க அதுக்கு ஃபீல்டுன்னு பேர் சொல்றாங்க. அப்படி வச்சிருக்கோம், அது ஒரு நியூமரிக்கல் டேட்டா வச்சிருக்கு, அதோட வேல்யூ 1ன்னு இருக்கு, கொடுத்துருக்காங்களா? இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம எத்தனை படித்தோம், அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்க? 7 அதர் இன்டீஜர் போக மீதி 7 வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. கீழேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. A primitive type is predefined by the language and is named by a reserved keyword. பைட்டுங்கிறது ஒரு ரிசர்வ்ட் கீவேர்ட். பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேர், பூலியன், இது எல்லாமே ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸ். இப்போ கேட்குறேன், ஒரு 10 ரிசர்வ்ட் கீவேர்ட் சொல்லுங்கன்னா எத்தனை சொல்லுவீங்க? யாரெல்லாம் 10 சொல்ல முடியும்? சொல்லுங்க. அந்த 8 சொல்லிடுவீங்க. நியூ, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டில் ஒரு 3 கிடைச்சிருச்சு, கிளாஸ் 1 எழுதுனீங்க 4 கிடைச்சிருச்சு, நியூ 1, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 5 கீவேர்டு தெரியும், இந்த 8 சொல்லிட்டாங்க. அப்போ இப்போவே 13 கீவேர்டு தெரியும். மொத்தமே 53 கீவேர்டு தான். ஜாவாவில் மொத்தமே 53 கீவேர்டு தான். அதில் ஒரு 10 யூஸ் பண்ணவே மாட்டோம்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. 43ல் இப்போ ஒரு 13 தெரியும், மீதி 30 தான் படிக்கணும். பைத்தானில் 33, 35 கீவேர்டு வரும். பைட்டை பற்றி போட்டிருக்காங்களா? 8 பிட் சைன்டு 2's காம்ப்ளிமெண்ட் இன்டீஜர். நம்ம படித்ததை விட டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் எடுத்து வச்சுங்க. ஷார்ட் 16 பிட் சைன்டு 2's காம்ப்ளிமெண்ட் இன்டீஜர். டைம் இருந்தால் 2's காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பார்த்து வச்சு, தேவையில்லை நமக்கு தேவையில்லை, வேணும்னா பார்த்து வச்சு. இன்டீஜர் கொடுத்துருக்காங்களா? 32 பிட் 4 பைட்டுன்னு சொன்னேன், ஒரு பைட்டு 8 பிட்டு, 4 into 8. லாங், ஃப்ளோட், டபுள், இதான் உங்ககிட்ட சொன்னேன். 32 பிட் IEEE 754 floating point full precision. Double precision 64 bit IEEE 75. Boolean
only 2 possible values. Character 16, நான் 32 சொன்னேன்னா 16 2 bytes நோட் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. In addition to the 8 primitive data types listed above, the Java programming language also provides special support for character strings. இப்போ தான் ஸ்ட்ரிங்கை பற்றி பேசுகிறாங்க. Enclosing your character string within double quotes will automatically create a new string. கொடுத்துருக்காங்களா? This is a string அப்படின்னு நீங்கள் என்ன அஃபிஷியல் சைட்டெல்லாம் வாசிக்கும் போது நம்ம 2 விஷயம் கிளாரிட்டி வச்சுக்கணும். ஒன்று, நம்ம அஃபிஷியல் சைட்டை வாசிக்கிறோம், ஒரு லெவல் வளர்ந்துட்டோம். இன்னொன்று, நம்ம பிகினர். அதில் இருக்கிற எல்லா வரியும் எனக்கு புரிஞ்சதுன்னா நான் தான் எக்ஸ்பெக்ட் ஆயிடுவேன். எல்லா வரியும் புரியணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் மேலே வச்சுக்க கூடாது. புரியுது புரியலைங்கிறத பிரித்து வச்சுக்கலாம். இவங்களே என்ன பேசுகிறாங்க? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இம்மியூட்டபிள் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியல. விச் மீன்ஸ் தட் ஒன்ஸ் கிரியேட்டட் தேர் வேல்யூஸ் கேனாட் பி சேஞ்ச்ட். இதெல்லாம் எடுத்து ட்ரெயினர் பக்கம் தள்ளி விட்டுற வேண்டியதான். நீ நேற்று ஸ்ட்ரிங்கை பற்றி பார்க்க சொன்னேன்னு பார்த்தேன், டிவிடின்னு போட்டிருக்காங்க, நீ சொல்லுப்பா அப்படின்னு ட்ரெயினர் பக்கம் தள்ளி விட்டுற வேண்டியதான். The string class is not technically a primitive data type. ஏன்னா ஸ்ட்ரிங்கையும் சேர்த்துல எழுதுறாங்க, அப்போ அதையும் சேர்த்து நினச்சிக்காதீங்க. But considering the special support given to it by the language, you will probably tend to think of it as such. நீங்கள் நினச்சிக்குவீங்க, ஆனால் அப்படி நினச்சிடாதீங்க. டெக்னிக்கலி இது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் வராது அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அடுத்து டிஃபால்ட் வேல்யூஸ். இப்போ அதானே பார்த்தோம், நமக்கு வந்துச்சுல்ல ஃப்ளோட்டுக்கு 0.0ன்னு அவுட்புட் வந்துச்சு, பூலியனுக்கு ஃபால்ஸ்ன்னு வந்துச்சுல்ல, அதெல்லாம் பற்றி பேசுகிறேன். அது திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது லோக்கல் வேரியபிள்ஸ் ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க. லோக்கல் வேரியபிள் நம்ம படிச்சிட்டோமா இல்லையா? லோக்கல் வேரியபிள்ங்கிற வார்த்தையே நம்ம பேசவே இல்லை, கரெக்டா? வேரியபிள்ங்கிறது தான் பேசுகிறோம். வேரியபிள்ங்கிறதுக்கு இவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னு சொன்னேன், ஞாபகம் தான்? ஃபீல்டுன்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. இப்போ ஃபீல்டும் வேரியபிளும் ஒன்றா? நான் இன்டர்சேஞ்சபிளாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாமா? ரெண்டு வேற வேறையா? நான் சொல்கிறது ரிலாக்ஸ்டாக படித்து பாருங்கள். இந்த மாதிரி டவுட் எல்லாம் நோட் பண்ணி. எல்லாமே புரியணுங்கிறது இல்லை, ஆனால் எதுவுமே புரியாது அப்படின்னு முதல்ல மைண்டு நம்ம, ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்லேருந்து வந்திருப்போம். ஃபாரின் ஆத்தர் புக்குனா நமக்கு புரியாது, நம்ம வந்து லோக்கல் ஆத்தர் புக் வச்சு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம். அப்படிலாம் கிடையாதுன்னு நான் சொல்றேன். ரொம்ப கதையாக எழுதியிருப்பாங்க. நம்ம ஆத்தர்ஸை போய் படிச்சிங்கன்னா, நம்ம ஆத்தர்ஸ் வந்து செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் எழுதியிருப்பாங்க. இவ்வளோ போர் அடிக்கும், நமக்கு அதான் பிடிக்கும், ஏன்னா அதை வச்சு தான் மார்க் வாங்க முடியும். ஆனால் செமஸ்டருக்கு படிக்கிற புக்கு தான் போரிங். ஆக்சுவலான ஆத்தர்ஸ் எழுதியிருக்கிறது தான். நான் ஏன் இந்த பாயிண்ட்டுக்கு வந்தேங்கிற ஜஸ்டிஃபிகேஷனை அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் 2 மார்க் 16 மார்க்காக படிச்சிங்கன்னா அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்காம முடியும். கரெக்டு தானே? வாட் இஸ் டேட்டா டைப்புக்கு பதில் எனக்கு எங்கேயாவது தேடி எடுத்துடலாம். ஒய் டு வி நீட் டேட்டா டைப், நான் எங்கே போய் தேடுறது? கரெக்டா? அம்மா வாசிச்சு பாருங்க, இது அஃபிஷியல் சைட், இந்த லிங்கை எடுத்து அனுப்பிச்சு வைக்கிறேன். புரியாததெல்லாம் எடுத்து வைங்க. இப்போ இதோட நிறுத்திடுவோம். நீங்கள் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துட்டு நிறைய டவுட் வரலாம். உங்களோட டவுட்ஸோட நாளைக்கு இதை கண்டினியூ. இந்த ப்ரோக்ராமை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது எரர் வந்தாலோ, அவுட்புட் வரல, ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தாலும் வெயிட் பண்ணுறேன்.